இவங்க மனசில் இன்னும் ஒரு சில சாப்டர்ஸ் முடியல. ஸோ அப்படி இன்னொரு விஷயம் பாக்கி இருக்கு. பார்ப்போம். ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பார்ப்போம். ஏஞ்சல் மெசேஜஸ் வந்தாலும் பார்க்கலாம். யாரெல்லாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இவங்க எவ்வளோ மறக்கணும், எவ்வளோ கோபம் இருக்குது, வெறுப்பு வந்தாலும் ஒரு சில கான்வர்சேஷன்ஸ், அதாவது எல்லாமே கிடையாது, நிறைய பேசியிருப்பீங்க இல்லையா? ஸோ நிறைய பேசின விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் திரும்ப திரும்ப அவங்க நினச்சிட்டே இருக்காங்க. ஸோ அது திடீர்னு அந்த தாட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் அவங்களுக்கே ஒரு 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 குழப்பங்கள் வருது. அதான் வேண்டான்னு விட்டுட்டோம், வேண்டான்னு நம்ம அடுத்த லைஃப்னு பார்க்க போகலான்றப்போ ஏன் இன்னும் அந்த பழைய ஞாபகங்கள் ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நிறையா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளனேஷனே இல்லை. அதாவது இப்போ உங்களோட பாண்டிங்கில் ஏன் சண்டை வந்துச்சு, ஏன் இது முடிஞ்சுது, என்ன நடந்துச்சு, ஒன்றுமே இல்லை. ஏன் அவங்களுக்கே ஒரு வேகத்தில் நிறைய முடிவுகள் எடுத்தாங்களே தவிர நிதானம் இல்லை. ஆனால் கொஞ்சம் லேட் ஆக ஆக தான் நிதானம்ங்கிறது வருது அவங்களுக்கு. அந்த டைமில் எடுத்த முடிவு கரெக்டு, உங்களுக்கு எதிராக எடுத்த முடிவுகள் அப்போ கரெக்டு. ஆனால் இப்போது அதை நினைக்கிறப்போ அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணங்களும் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் உட்காந்து யோசிச்சுட்டு என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காவது டைமும் இருக்குது, அதுக்கான மனசும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இன்னும் போக 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 அவங்க பேசணும், இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும். ஸோ ஒரு சில சாப்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் விஷயமா உங்கள் மனசில் முடிவடையாமையே இருக்கும். ஏன்னா அவங்க எவ்வளோ யோசித்தாலும் சரி, சம்டைம்ஸ் சரி ஓகே இப்போ என்ன ஏதுன்னு பேசுவோம் இருக்கா. ஏன்னா நீங்கள் நிறைய டைம் அவங்கக்கிட்ட பேச முயற்சிகள் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க, இன்னும் வரைக்கும் முயற்சிகள் போயிட்டு இருக்கு உங்கள் சைடில். ஸோ என்ன தான் சொல்ல வராங்க தெரிஞ்சுக்கலாமே, இப்போ என்ன எக்ஸ்ப்ளனேஷன், என்ன ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருக்குது, அந்த தாட் இருக்குது. அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க டிலே பண்ண 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 வாய்ப்புகள்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அந்த வாய்ப்புகள்ங்கிறது பிரபஞ்சமும் கொடுக்காது, இன்னொரு பக்கம் நீங்களும் தரமாட்டீங்க. அது ஒரு சில ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்க மனசுக்குள்ளார. ஏன் அப்படின்னா அது நாட்கள் தள்ள தள்ள அவங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும், நீங்கள் தெளிவாயிடுவீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் 2 பேருமே திரும்ப சேரணும், மறுபடியும் சரி ஆகணும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய டைம் பீரியட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு சான்சஸ் அப்படின்றது இருக்கும். அது விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இனி அடுத்த சான்ஸ் எப்போ வருமோ அது கொஞ்சம் லேட் ஆகலாம், இல்லை வராமையும் போகலாம், இல்லை ரொம்ப டிலே ஆகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இப்போ இருக்குது. ஆனால் இப்போ சடனாக அந்த 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 மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க மைண்டில் திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்குது, ஓடிட்டே இருக்குது அவங்க மைண்டுக்குள்ளார. அவங்க ஃபிசிக்கலி நான் அடுத்த கட்டம் மூவ் ஆன் ஆகி போகணும்னு நினச்சாலும் மென்டலி விட மாட்டேங்குது, மைண்ட் ஓடிட்டே இருக்கு. சம்டைம்ஸ் எடுத்த முடிவில் தப்பு பண்ணிட்டோமோ, அவசரப்பட்டுட்டோமோ, அந்த அவசரங்கிற ஒரு தாட் வேணால் இருக்குது, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு தாட் வேணால் இருக்குது. ஏன்னா இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கும் இல்லையா அவங்க பாண்டிங்கில். ஏதோ ஒரே ஒரு விஷயத்துக்கு எடுத்த முடிவு தான் இன்றைக்கி இந்த அளவில் வந்திருக்கும். எத்தனையோ பிரச்சனைகளோ எத்தனையோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதில் எடுத்த முடிவுகள் தாண்டி ஒரு விஷயத்தில் எடுத்த முடிவு தான் இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். அப்போது மற்ற விஷயங்களுமே இப்போ அவங்களுக்கு அந்த தாட் வரும். அப்போ வர்றப்போ அவசரப்பட்டுட்டோங்கிற ஒரு எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா வந்து அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கலைன்னா இன்றைக்கி அந்த பாண்டிங் எப்படி இருக்கும்? பிகாஸ் சம்டைம்ஸ் நீங்களுமே அது மாதிரி யோசிப்பீங்களா? அன்னைக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனைகள் வரல, அந்த சூழ்நிலைகள் அன்னைக்கு உருவாகலை அப்படின்னா, இன்றைக்கி லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்குமே அப்படின்னு சம்டைம்ஸ் நீங்களும் கூட ஒரு சில ஆசைகள்லாம் வச்சுருப்பீங்க. த சேம் திங். அதே மாதிரி அவங்களுக்குள்ளாரையும் வந்துட்டு சடனாக வருது. ஏன் நம்ம வந்து திடீர்னு கோவப்பட்டு வெளியே வந்தோம்? ஏன் ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்து பேசாமல் அமைதியாக நின்னோம்? அப்போ குரல் கொடுத்துருக்கலாமே. இந்த பர்சனை விட்டுட்டு நம்ம ஏன் வந்து விலகி போய் வேறு பர்சன்னு பார்த்தோம்? கடைசியில் பார்த்தா யாரை வேண்டான்னு சொன்னோமோ அவங்க தான் முக்கியமாக தெரியுறாங்களே. இந்த மாதிரியான ஒரு சில தாட்ஸ், ஒரு சில விஷயங்கள் அவங்க மைண்டில் ரீப்ளே ஆகிட்டே இருக்கு. ஆனால் என்னென்னா, ஏன் இந்த விஷயம் சடனாக ரீப்ளே இவ்வளோ நாள் இல்லையே, ஏன் இப்போ திடீர்னு ஏன் வருது? இந்த சப்போர்ட்டுக்கு கூட நின்றுட்டு ரொம்ப ஓவராக பண்ணியிருப்பாங்கள்ல, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன்னு சொன்ன அந்த பீப்புள் எங்கே போனாங்க? ஆளே காணோம். ஸோ இவங்களை சுற்றி இருந்த அந்த குரூப்பு, கேங்குன்னு சொன்னாலும் சரி, அது விலக 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 தனிமைங்கிற ஒரு இதுக்குள்ளே இந்த பர்சன் போவாங்க. ஆக்சுவலி வந்து இந்த பர்சனோட டைமிங்காக இருக்கட்டும், அந்த கார்மிக் விஷயங்கள் நிறைய மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆரம்பத்தில் கொடுத்த ஒரு தெளிவு, கான்ஃபிடென்ஸ் இப்போ இல்லை. இப்போ இவங்க யாரையோ சார்ந்து தான் இருந்தாகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இனியும் அப்படி தான் வரும். நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன், என்னால் தனியாக இருக்க முடியும்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும். ஓகேவா? அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதிலெல்லாம் நிறைய நிறைய சேஞ்சஸ், பாண்டிங் மாறுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போது அவங்களோட கையை கட்டி போட்ட உணர்வுகள், ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது மனசுக்குள்ளார. அந்த ஹார்ட் பிரேக்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து வேறு பர்சன் இல்லை வேறு சூழ்நிலைகள், அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கள கட்டி போட்டுச்சு. நான் சொன்னால் தான் செய்யணும், இது அதுன்னு சொல்லிட்டு இருந்த டாமினேஷன். ஆனால் இனி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஆப்சன்ஸ், அந்த மிஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்துட்டு அவங்கள கட்டி போடும். ஸோ உங்களோட ஏக்கங்கள், நீங்கள் இல்லைங்கிற ஏக்கங்கள், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற விஷயங்கள் கட்டி போடும். ஸோ சம் ஹார்ட் பிரேக்ஸ் வரும். அது அவங்க சூழ்நிலையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாயம் இருக்கும். இந்த டைம் பீரியடுக்குள்ளே சரி பண்ண ட்ரை பண்ணணும் அவங்க. ஓகேவா? ஸோ ஒரு டைம் லிமிட்டு தான். அதுக்கு மேலே தாண்டிருச்சுன்னா நீங்கள் பேசணும்னு நினச்சாலும் சரி, டைமிங்கும் ஒத்து வராது, சூழ்நிலைகளும் மாறும், பிரபஞ்சமும் வந்து சான்சஸ் கொடுக்காது அவ்வளோக்கும். அதாவது மோர் தென் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணலாம் இல்லையா? அந்த பர்சன் இன்னும் வரைக்குமே மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ அவங்க என்னெல்லாம் நினச்சிட்ருக்காங்களோ இப்போது இனிமேலோ, அதை ஆல்ரெடி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணலாம், கோவங்கள் இருந்தாலும் சரி. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம்தான். ஆனால் உங்ககிட்ட இருந்த அந்த இமோஷ்னலான ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, ஒரு ஆறுதல் இருக்குல்ல, அது இல்லை. அது கிடைக்க மாட்டேங்குது, அந்த கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது உங்களை 1000 குறை சொன்னாலும் சரி, உங்கள் மேலே ஒரு வெறுப்புகளை பார்த்துட்டு ஒரு திட்டுறது என்ன சொன்னாலும் சரி, அந்த ஒரு கனெக்ஷன், ஒரு பாண்டிங், அது நீங்கள் இருக்கிறப்போ அருமை தெரியல. அதுதான் விஷயம். இருக்கிறப்போ அருமை சுத்தமாக தெரியல. அது விலகி போய் தள்ளி நிற்கிறப்ப தான் உங்களை மாதிரி இல்லையே, அந்த கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் புது அனுபவங்கள் ஆனால் இருக்குங்க. அதாவது உங்கள் கூட இருந்ததை தாண்டி வேறு நிறைய விஷயங்களில் புது புது அனுபவம் இருக்கானா இருக்குது, புது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் என்ன புது அனுபவங்கள் வந்திருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு மனசுக்கு திருப்தி கொடுக்கல. அதுதானே முக்கியம். ஏன்னா அந்த திருப்தி இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் உங்களெல்லாம் அவங்க அந்த பர்சன் தேடணும்னு அவசியமே இல்லை.
இனி கண்டுக்கவும் மாட்டாங்க. பட் அந்த ஏக்கங்கள் மனசில் வருது, உங்கள் விஷயம் வந்து இன்னும் முடிவடையாமல் இருக்குங்கிறத அவங்க நம்புகிறாங்க அப்படின்னா, அந்த கனெக்ஷன் உங்ககிட்ட இருந்த கனெக்ஷன் வெளியில் கிடைக்கல. ஏன் ஒரு சில பேர் நீங்களே கோவத்தில் கூட சொல்லியிருக்கலாம், நீ எங்கே வேணா போ, ஆனால் என்ன மாதிரி ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது, உனக்கு என் அருமை இப்போ புரியாது, உனக்கு ஒரு ஒரு டைம் வரும் அப்போ புரியும் பாரு, என் அருமை அப்போ உனக்கு நல்லாவே புரியும். கோவத்தில் திட்டியிருப்பீங்க, சத்தம் போட்டிருப்பீங்க. தட்ஸ் ட்ரூ. அதுதான் இங்கே வந்துட்டு அழகாக காமிக்குது. ஸோ ஒரு யூனிக்னஸ் இருக்குங்கிறதே வந்துட்டு தள்ளி போனால் தான் புரியுது. ஸோ மென்டலி, அதாவது சூழ்நிலைகளை வச்சு வேணால் உங்கள் கூட திரும்ப பேசாமல் சேராமல் இருக்கிறதுக்கான வழிகள் இருக்கும். ஆனால் மனதளவில் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் யாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் தனிப்பட்ட முறையில் மனதளவில் அந்த பாண்டை, உங்களோட இருக்கக்கூடிய பாண்டை அவங்களால க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அவங்க எவ்வளோ கோவக்காரங்களாக இருந்தாலும் சரி, என்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, வேற ஒரு பர்சன் வந்து ஏற்றி விட்டு 4 பாயிண்ட்டை சொல்லி பிரித்து விட்டா மட்டும்தான் பிரியறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் மனதளவில் அந்த வெறுப்புகள் வராது. ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வந்துட்டு இந்த பாண்டிங் இன்னும் முடியல, இன்னும் இருக்குது, வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கிறதுக்கு ரீசன் இது கரெக்டாகவே முடியல. அதுதான் விஷயம். ஒன்று சந்தர்ப்ப சூழ்நிலைனால ஒரு சில பேருக்கு வந்து அது அப்படி அப்படியே நின்றுருக்கும், பேசாமல் போனது அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்துட்டு கம்ப்ளீட்டான ஒரு எண்டிங் அப்படின்றது இல்லை. அதாவது ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கும் சரி அவங்களுக்குமே சரி, சரி இந்த பாண்டிங், இந்த கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாலுமே எதனால் முடிஞ்சது, எப்படி முடிஞ்சது, சண்டையே இல்லையே, ஒரு ஒரு முடியறதுக்கான ஒரு ரீசனே இல்லை. இதெல்லாம் ஒரு ரீசனா? சரி, ஒரு குட் பையே சொல்லலையே, பேசிகிட்டு இருக்கிறதுக்கு திடீர்னு ஆள் காணாமல் போனது தானே, இல்லை அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனுமே ஏற்றுக்க முடியலையே. ஸோ 2 சைடுமே வந்துட்டு இந்த ஒரு குறைகள், இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது வந்து இருக்குது. நீங்கள் ஒரு டைம் தேடின ஆன்சர்ஸ் இல்லையா அது எல்லாமே, இப்போ அவங்க தேடுறாங்க அத்தனை ஆன்சர்ஸுமே, ஏன் என்ன எதுக்குங்கிறத அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஸோ எந்த இடத்துல இந்த மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்றது பார்ப்போம். ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏஞ்சல்ஸோடைய மெசேஜஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் உங்களவே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போது அவங்க, அதாவது ஒரு ஒரு விஷயம் அப்படியே மாறி இருக்குங்க, அது இன்னும் மாறும். இவ்வளோ நாள் நீங்கள் தப்பே பண்ணலைனாலும் ஒருவேளை நான் எதையாவது சொல்லி அதனால இது பிரிஞ்சிருச்சோ, இந்த பிரச்சனை ஆயிடுச்சோ, ஒருவேளை அன்னைக்கு நான் பேசாமல் கம்முன்னு இருந்திருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காதோன்னு ஒரு சில பேர், எல்லாரும் சொல்ல மாட்டேன், ஒரு சில பேர் இன்னுமே வந்து இந்த பாண்டை பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக பழி கூட நான் எடுத்துக்கிறேன். சரி, அவங்க என்னையவே குறை சொல்லட்டும், நான் அதையுமே எடுத்துக்கிறேன், பாண்டாவது நிற்கட்டும், பிரச்சனை இல்லாமல் மறுபடியும் வந்து இந்த பாண்டிங் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு தாட் ஸ்டில் இருக்குது. சாக்ரிஃபைஸே பண்ணுறேன் அப்படின்னு. பட் ஆனால் வந்துட்டு இனி அதை நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏஞ்சல்ஸோட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர், அவங்களுக்கு உங்கள் வேல்யூ புரியணும். நீங்கள் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி, என்ன தியாகம்லாம் செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு என்னைக்கு உங்கள் வேல்யூ புரியுதோ, உங்களை மிஸ் பண்ணுறாங்களோ, அப்போ தான் இந்த பாண்டிங்க்கு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அங்கே ஸ்லோவாக நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்களை குறை சொல்லிகிட்டு இருக்க மாதிரி அவங்க தன்னை குறை சொல்கிற ஒரு டைம் வரும். ஆனால் என்னென்னா, அது உங்ககிட்ட வந்து ஓப்பனாலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த பர்சனுக்குன்னு ஒரு ஈகோ இருக்குது, ஒரு நேம் பேரெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கெடுத்துக்கிட்டு வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் டெஃபினட்டாக அந்த யோசிக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். அவசரப்பட்டு நல்ல பாண்டிங்கை நம்மளே கெடுத்துக்கிட்டோம். இப்போ என்னென்னா,
அவங்கள தேடி நீங்கள் வந்த டைம் போக இனி அந்த ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னா அவங்க உங்களை தேடி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அதாவது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கண்கூட பார்க்கல. அந்த பாண்டிங் பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கூட என்ன நடக்குதுன்னு தெரியல. சுற்றி இருக்கவங்க கொடுக்குற 4 பில்டப்பில் வேணால் நம்பலாம். பட் ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே நிறைய சான்சஸ் தப்பு, அதாவது நீங்கள் திரும்பி வந்தப்போவுமே ஏற்றுக்காமல் நம்ம போயிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், நிறைய சான்ஸ் கிடச்சிது இதை சரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் டெஃபினெட்லி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதாவது ரிஸ்கே இல்லை, முன்னாடி அழகாக சரியாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இனி அவங்க வரணும் அப்படின்னா ஒரு மறைமுகமான ஒரு ரிஸ்க் இருக்குமோன்ற ஒரு தாட்டும் இருக்குது அவங்களுக்கு. அது என்னங்கிறத வந்து நம்ம போய் பிக்கப் பைலில் போயிட்டு வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ நான் 3 பைல் கொடுக்குறேன். ஸோ பைல் நம்பர் 1க்கு நான் அந்த வயலட் கலர் பிரேஸ்லெட் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு திஸ் ரிங், இந்த ரிங்கை நான் கொடுக்குறேன். பைல் நம்பர் 3க்கு வந்து திஸ் கேண்டில். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே பார்க்குறனாலும் தாராளமாக பார்க்கலாம், 3 பைலும் பார்க்குறனாலும் எஸ். சப்போஸ் இங்கே இருக்கிற இந்த இதெல்லாம் வச்சுட்டு சூஸ் பண்ண முடியல அப்படின்னா 1 2 3 அப்படிங்கிறத வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். அது ஒரு ஏமாற்றம் அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு சில பேர் பார்த்துருப்பாங்க. அதாவது உங்கள் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கர கால்குலேட்டிவ், கற்பனைகள் நிறையா இருக்கும். அண்ட் எதிர்கால பற்றி நிறைய வந்து பிளான் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இல்லையா? நான் வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன், உங்ககிட்டயே சொல்லியிருப்பாங்கல்ல, நான் இப்படி ஒரு லைஃப்பை நான் வாழ போகிறேன். ஸோ அவங்களோட ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான வாழ்க்கை வாழணும், அது எல்லாமே வந்துட்டு அவங்க மைண்டில் அப்படியே ஒரு பிக்சர் படம் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. உங்ககிட்ட வந்து நிறைய டைம் நல்லா ஹாப்பியாக நீங்கள் இருந்த டைம்லேயும் சொல்லியிருப்பாங்க. சம்டைம்ஸ் கோவத்தில் கூட ஒரு சில மாதிரி அவங்க பிளானிங்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு பிளேஸை வந்து ரீச் பண்ண போகிறேன், என் வாழ்க்கைக்கு நான் ஒரு அர்த்தத்தை கொடுக்க போகிறேன், அப்படி இப்படி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க அந்த டைமில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஃபேவர் பண்ணுச்சு. ஆனால் இனி அப்படி இருக்காது. அவங்க போட்ட கால்குலேஷனில் இப்போ நிறைய போட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் மட்டும்தான் நிறைவேறி இருக்கும், மீதி வந்துட்டு அவங்களுக்கு திருப்தி கொடுக்குற மாதிரி இருக்காது. ஸோ அவங்க போட்ட எல்லா பிளானுமே வந்துட்டு இன்னும் முடிவடையலை, இன்னும் எல்லாம் அப்படி அப்படியே இருக்காது. நடக்குமா கிடைக்குமான்றபடியே ஒரு கேள்விக்குறியில் ஒரு சில பேருக்கு இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட கோல்ஸ், அவங்க எடுத்த பாதைகள் மேலேயே வந்துட்டு ஒரு டவுட், தப்பான பாதையை சூஸ் பண்ணிட்டோமோ, தவறான ஒரு கோல் எடுத்துகிட்டு போயிட்டோமோ. ஏன்னா அன்னைக்கு முன்னாடி இருந்த டைமில் வந்துட்டு இருந்த வேகம், இருந்த மோட்டிவேஷன், இருந்த சப்போர்ட் வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது இவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க, செஞ்சுக்குவாங்க, கூட இருப்பாங்க நம்பி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இறங்கணும்னு நினச்ச பர்சன் ஒரு சில பேர் இறங்கியிருப்பாங்களும் கூட. ஆனால் அது போக போக சப்போர்ட் இல்லை அப்படின்ற டைம் வர்றப்போ
தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பர்சன் உண்மையை சொல்லணும்னா உங்களை விட்டதில் இருந்து உங்ககிட்ட பிரச்சனைகள் பண்ணதில் இந்த கனவுகள் வரைக்குமே யாரோ ஒருத்தர் உங்களோட சப்போர்ட் இருக்குது, துணை இருக்குன்ற 100% நம்பினதோட விளைவு தான் அதெல்லாம். ஸோ அந்த பர்சன் வந்துட்டு இல்லை அப்படின்னு வர்றப்போ பயங்கிறது கண்டிப்பாக இந்த பர்சனை நெருங்கி வரும். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் விஷயத்தில் எப்போ வேணால் வந்துக்கலாம். ஏன்னா எப்போ பேசினாலும் நீங்கள் பேசுவீங்க. ஏன் இப்போ மெசேஜ் நம்பர் பிளாக்ல இருக்குது, அன்பிளாக் பண்ணி பேசினாலும் பேசுவீங்களே. என்ன சத்தம் போட்டிருந்தாலும், என்ன பிளேம் பண்ணியிருந்தாலும், இப்போ உங்ககிட்ட சமாதானப்படுத்தினாலும் பேசக்கூடிய நபர் தான் ஒரு சில பேர். எல்லாரும் சொல்ல மாட்டேன், ஒரு சில பேர். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் அந்த பர்சனுக்கு இன்னும் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டேட்டஸ், பணம், பேர், புகழ், வேலை விஷயம் மற்றதை பார்க்கலாம். ஏன்னா அதுதான் முக்கியம். உங்ககிட்ட உங்களை அப்புறம் பார்த்துக்கலாம். நிறையா டைம் நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணதும் அவங்களுக்கு தெரியும், நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்கங்கிறதும் தெரியும். பட் நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் வரட்டும், செட்டில் பண்ணிவிட்டு நம்மளை சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஃபாக எந்த பிரச்சனையும் இல்லாத டைமில் வேணால் திரும்ப உங்ககிட்ட வந்துக்கலாம். ஸோ அப்படி ஒரு கிராண்டடாக அப்படி ஒரு அசால்ட்டாக உங்களை நினச்சாங்க. ஆனால் ஒரு வழியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களையுமே அந்த இடத்துல குறை சொல்கிற இடத்துல தான் நீங்களுமே இருக்கீங்க. பிகாஸ் அவ்வளோ இடம் கொடுத்துருது நீங்கள் தான். உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அந்த பர்சனுக்கு தெரியாத அளவுக்கு இடம் கொடுத்தது நீங்கள். எப்போ பேசினாலும் நீங்கள் பேசுவீங்கிற தைரியம், நம்பிக்கை எப்படி வந்துச்சு? எப்படி அந்த தாட் வந்துச்சு? நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, எஸ் தெரியும். பட் ஸ்டில் அதை கண்டுக்காமல் இருந்தால் யாரோட தப்பு? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? ஒரு வழியில் அவங்களுக்கு அவ்வளவு ஆரம்பத்தில் இடத்த கொடுத்தது நீங்கள். பிளைண்டாக நம்பினது உங்கள் தப்பு. அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இத்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியில் உங்களையும் தான் ப்ளைம் பண்ணணும். ஓகேவா? பிகாஸ் ஆனால் இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டீங்க. அது வேணால் பெட்டர். முன்னைக்கே பார்க்குறப்போ இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க போட்ட கால்குலேஷன்ஸ் தப்பாகும். நான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே, ஒரு 6 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடுவேன், இதெல்லாம் பண்ணிவிடுவேன், அப்படியே பேக் ஃபயர் ஆகும். அண்ட் உங்கள் விஷயத்துலையுமே ஒரு சில பேருக்கு சொல்கிறேன், நீங்கள் வேண்டான்னு விலகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு லேட்டராக தான் போக போக தான் உங்களோட வேல்யூ என்னன்னே உங்களுக்கு புரியுது. ஸோ என்ன, நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு கழட்டி தானே விட்டு போனேன். இப்போ எதுக்கு நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் பார்க்குறேன். ஸோ அந்த தாட், அந்த எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. சரி, இப்போது நீங்கள் ரொம்ப தெளிவாயிட்டு வரீங்க. நீங்கள் எதை தனியாக லைஃப்பில் அடிபட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாயிட்டு வருவீங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இதிலேருந்து வெளியே கொண்டு வரும். ஸோ உங்கள் விஷயத்திலே சரி, அவங்களோட லைஃப்லேயும் சரி, முடிவடையாத ஒரு சில சாப்டர்ஸ், ஒரு சில விஷயங்கள் அவங்களோட மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, அது ஒரு கட்டத்தில் ரிக்ரெட்டில் கொண்டு போய் விட்டுரும். தப்பு பண்ணிட்டோன்னு அவங்களவே யோசிக்க வைக்கும். ஓகேவா? ஸோ அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இப்போவும் சரி, வரக்கூடிய டைம்லேயும் சரி, ரொம்ப யோசிப்பாங்க. தப்பு பண்ணிட்டோம், இனி எதை சரி பண்ணுறது அப்படின்ற யோசனைகளும் வருத்தங்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏஞ்சல்ஸுடைய மெசேஜஸ் வெரி கிளியர். தெளிவாக மூவ் ஆன் ஆகணும்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. உங்களோட வேல்யூ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி உங்கள் சைடில் என்னென்ன எஃபோர்ட்ஸ் போடணுமோ ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இனி அவங்க டெசிஷன் எடுக்கட்டும். ஓகேவா? அவங்களுக்கு உங்கள் வேல்யூ என்னங்கிறது புரியணும். ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் வரட்டும். பட் நீங்கள் உங்கள் லைஃப் அதுக்குள்ளே பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு யூ ஆர் வெரி பியூர். ஒரு ஒயிட் கலர்ஸ் இந்த மாதிரி தான் வெரி பியூர், வெரி பேஷனான பர்சன் நீங்கள். பட் ஆனால் இந்த ட்ராமாலே எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அவங்க பண்ணுறதுக்கு அவங்க ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தப்பு பண்ணிட்டோமேன்ற தாட். பட் உங்களுக்கு அந்த தாட் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்.
அப்சல்யூட்லி காட் ஜஸ்டிஸ். இந்த பர்சன் விஷயத்தில் பைல் நம்பர் 2 ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் இவங்க ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் நீங்கள் லீகலி மூவ் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படின்றது இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த பர்சன் பணம் விஷயத்திலும் சரி, நிறைய விஷயத்திலும் ஏமாற்றிருப்பாங்க. ஆனால் எதுவுமே அவங்கக்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்ககிட்ட இருந்து எமோஷ்னலாக சில விஷயங்களை சொல்லி ஏமாற்றி எடுத்துகிட்டு போனது அங்கேயுமே நிற்கல. அங்கேயுமே யாரோ ஏமாற்றி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்னும் ஏமாத்துறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், நிறைய ஷார்ட்கட் வழியில் போகணும், சீக்கிரமாக ரிச் ஆயிடணும், சீக்கிரமாக நான் போய் எல்லாமே ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்னால உங்களை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும், ஒரு விஷயம் முடிஞ்சு அடுத்தது அப்படின்ற ஒரு எண்ணங்கள். ஆனால் அந்த சாதிக்கணுங்கிற விஷயங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். பர்சனலாக இருக்கலாம், ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் அந்த எண்ணங்கள் தான் அது எப்போ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளார வந்துச்சோ அந்த மொமெண்ட்டில் இருந்தே இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வேல்யூவே இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாமே தப்புங்கிறத அவங்க லேட்டராக ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எவ்ரி டைம் ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இந்த மாதிரி இருக்கணும், ட்ரெஸ்ஸிங்லாம் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பேசணும், இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களில் இந்த பர்சன் கால்குலேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, உங்களை கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னே சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அதெல்லாம் தான் அவங்களுக்கு அப்போ ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ சொசைட்டி எல்லாரும் இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும். இந்த வழி தோற்றம், வழி விஷயங்கள் மட்டும்தான் இந்த பர்சனுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. எப்பயுமே ஏன் சம்டைம்ஸ் உங்களோட நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற பீப்புளை வச்சும் கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க எப்படி பெட்டராக இருக்காங்க, நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்க? ஃபேமிலி சைட்லையுமே உங்களை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க மைண்டுக்குள்ளார அந்த ஒரு இமேஜ், அந்த ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி வெளி தோற்றங்கள், வெளி விஷயங்கள் மேலே தான் ஈர்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். லவ்வுங்கிறது எல்லாமே ஒரு பாதிக்கு மேலேயே போயிருக்கும். கண்டிஷன்ஸ் இருந்திருக்கும். அதாவது உங்ககிட்ட இருந்து திறமைகளை வாங்கியாச்சு, உங்ககிட்ட இருந்து உதவிகளை வாங்கியாச்சு, இப்போ உங்களையே உனக்கு திறமை இல்லை, உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ எதுவுமே தெரியல. ஏன்னா அப்போ பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரில்லியன்ட், நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தட்ஸ் த திங். அதுதான் அவங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம். பட் ஆனால் அது லேட்டராக தப்பு அப்படின்றது ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ லேட்டராக பார்க்குறப்போ வரக்கூடிய டேஸில் இவங்க உங்ககிட்ட என்ன ஒரு விஷயம் சொன்னாங்களோ அதைவே அவங்களும் வேற ஒரு பர்சன் மூலியமாக கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். அவங்க ப்ரில்லியன்ட் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றது. ஸோ உங்கள் விஷயத்தில் லவ்வு எவ்வளோ, நீங்கள் கொடுத்த லவ், அந்த பாசம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதே லேட்டர் தான் அவங்க மனசில் இருக்கும். ஆனால் அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை சரி பண்ணணும்னு அவங்க எவ்வளவு முயற்சிகள் பண்ணினாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களோட சரி ஆகாது, சரி பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வர்ற டைமிங்கும் சரி, நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்கக்கூடிய டைமிங்கும் ஒன்றாக இருக்க சான்சஸ் அதிகம். இப்போது பைல் நம்பர் 2 கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் இந்த மாதிரி தான் லுக் அட் த எனர்ஜி, இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கீங்க. அண்ட் வரக்கூடிய டேஸில் பைல் நம்பர் 2க்கு வாய்ப்புகள் வரும். நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேருந்து வெளியே வேறு லைஃப்னு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். எய்தர் தனியாகவே நீங்கள் நகர்ந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை வேறு பர்சன் சூழ்நிலைகள் மூலியமாக நகர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ பைல் நம்பர் 2 உடைய லைஃப் சேமாக இருக்குமா? இனிமேல் இருக்காது. அவங்க வர்ற டைமிங் நீங்கள் என்னன்னு எதிர்த்து கேட்கக்கூடிய டைமிங்காக இருக்கும்.
அதாவது உங்களுடைய ஒரு வெர்ஷனை மட்டுமே, ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரி கேட்குறது, ஒரே ஒரு வெர்ஷனை மட்டுமே வந்துட்டு அந்த பர்சன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு இன்னொரு வெர்ஷன் இருக்குது, இன்னொரு முகம் இருக்குது, இன்னொரு பர்சன் நீங்கள் அப்படின்றத வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க, இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அது ஸ்லோவாக வந்துட்டு தெரிய வரும். ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்துட்டு பார்க்காம இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் அது எதுவுமே வந்து கண்டுக்காமல் தான் போயிருப்பாங்களே தவிர அதெல்லாம் அவங்க மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது இப்போ ஒன்று ஒன்று வந்துட்டு ரீகால் ஆக ஒன்று ஒன்று அந்த விஷயங்கள் வந்து அவங்க மைண்டில் வர 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 தப்பு பண்ணிட்டோம், அவசரப்பட்டுட்டோன்ற ஒரு தாட் டெஃபினட்டாக வந்துட்டு இருக்கும். ஆனால் அதே மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஏன் உங்கள் மனசுக்குள்ளேயும் சரி, ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த பர்சன் சம்மந்தமாக வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும். அவங்களுக்குமே அதே தான். ஒரு டெலிபதி சிக்னல் மாதிரியா என்னன்னு தெரியலை. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அப்படின்றது 2 சைடுமே வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பர்சன் விஷயத்தில் நிறைய டெஸ்ட் அப்படிங்கிறது வைப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு ஒரு புதுசான ஒரு வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான ஒரு சான்சஸ் அதுவும் வரும். அது வர டைமில் இந்த பர்சன் சம்மந்தமான ஒரு நியூஸ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பர்சன்கிட்டயே மறுபடியும் பாஸ்ட்டை நோக்கி போகிறீங்களா, இல்லை உங்களோட புது வாழ்க்கை, புது வளர்ச்சின்னு நினச்சிக்கிட்டு புது வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்களா, இல்லை இந்த ஒரு லைன் மாதிரி தனிச்சு நின்று உங்கள் லைஃப்பை நீங்கள் இனி நான் கொண்டு போகிறேன்ற ஒரு தைரியத்தோடு போகிறீங்களா? ஸோ நிறைய டெஸ்ட் இனி கொஞ்சம் ஒரு கட்டத்தில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ராங்கரான ஒரு பர்சனாக, ஒரு வைசர், நிறைய நாலேஜுடைய ஒரு பர்சனாக வந்துட்டு ஃப்யூச்சரில் மாறுறதுக்கு வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை சோதிச்சு பார்க்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். அது ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நிறைய மெமரிஸ் இருக்குங்க. இந்த பாண்டிங்கில் வந்து ரொம்ப வருஷம் இருந்த பாண்டிங்கோ, பைல் நம்பர் 3 இல்லை ஒரு ஷார்ட் டைம் இருந்த ஒரு பாண்டிங்காக இருந்தாலும் சரி, மெமரிஸுங்கிறது அந்த ஞாபகங்கள் வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்னா கூட நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தோஷங்கள், வெறுப்புகள், நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குல்ல, அதை மறக்கவே முடியாது. எங்கே போனாலும் சரி அந்த ஒரு விஷயத்தை மறக்கவே முடியாதுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த பர்சன் மனசில் அது இன்னுமே வந்துட்டு ஒரு உறுத்தலாக தான் இருக்குது. சரி, நீங்கள் 2 பேரும் பிரியறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கும். உங்களோட ஈகோ பிரச்சனைகள் அண்ட் தேர்ட் பார்ட்டி விஷயங்கள், சூழ்நிலைகள், நிறைய விஷயம். என்றைக்கோ எதையாவது ஒன்று பேசி சண்டையான விஷயம் திரும்ப வந்து அது பிரிவினைகளை கொண்டு வந்தது, அப்படி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும். ஆனால் என்ன இருந்திருந்தாலும் சரி, அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட், அந்த ஸ்பெஷலாக ஹாப்பியாக இருந்த அந்த மெமரிஸ் டெஃபினட்டாக அந்த பர்சனால் மறக்க முடியாது. அதாவது அது ரொம்ப பெருசுலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு மேபி ஒரு டூர் போயிருக்கலாம், ஒரு சும்மா ஒரு ட்ராவலிங், இல்லைனா ஜஸ்ட் ஒரு நார்மலாக 1 டே ஃபுல்லாக சேட் பண்ணது விஷயமா, கொஞ்சம் நேரம் பேசுனது, ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுத்தது, ஷாப்பிங், அது மாதிரி எந்த ஒரு சின்னதாக தான் இருக்கும். ஐ மீன் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மெமரி, எப்பயும் போல் சாதாரணமாக இருந்த ஒரு மொமெண்ட், அவ்வளோதான். டெய்லியும் மேபி உங்களுக்குள்ளே ஸ்பெஷலாக நிறையா இருக்கலாம், அதில் இது ஒன்று அப்படின்றபடி தான் வந்துட்டு இருந்தது. அப்போது அது ஒரு நார்மல் டைமிங்கில் நடந்த ஒரு விஷயம். ஆனால் இப்போ அது ஒரு ஸ்பெஷலான மெமரிஸ் அப்படின்ற அளவுக்கு அவங்க மனசில் வந்து இருக்குது. அதாவது எதெல்லாம் சாதாரணதுன்னு அன்னைக்கு இருந்துச்சோ அது இப்போ தள்ளி வர்றப்போ, இந்த சூழ்நிலைகள்னு வர்றப்போ வந்துட்டு ஸ்பெஷலாக தெரியும். அது சின்னதாக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது அதில். ஆனால் அது ரொம்ப ஸ்பெஷல், அது மறக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ், அனுபவங்கள் இருந்திருந்தாலுமே வந்துட்டு அது வேறு பர்சன்கிட்ட அவங்களால இன்னும் பார்க்கல. அந்த ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களோடதுன்னு இருக்கிறது உங்களோடதாக தான் இருக்குது.
அதை யாருமே இன்னும் அவங்க மனசில் இருந்து எடுக்கலை, ரீப்ளேஸும் பண்ணலை. அதை விட பெட்டரான ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கான்னா கிடைக்கல. நிறைய பொய்யான அனுபவங்கள், நிறைய அந்த ஆடம்பரமான விஷயங்கள், நிறைய அந்த ஒரு ஒரு சும்மா ஒரு மேலோட்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்களே தாண்டி, மனதளவில் ஒரு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது கிடையாது. See that feeling, அந்த ஃபீலிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இங்கே அதாவது அது அந்த மெமரிஸை ஞாபகப்படுத்துறது, மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி அந்த ஒரு எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் அந்த டைமோட கனெக்ட் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இப்போ ரொம்ப பெருசாக அவங்க மனசில் இருக்குது. இன்னும் முடிவடையாத ஒரு சில விஷயங்கள் உங்களை சார்ந்தது இருக்குது. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்குமான வித்தியாசங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பர்சனை மிஸ் பண்ணுவீங்க, அந்த நபரை முழுசாக மிஸ் பண்ணுவீங்க. அவங்க வேணும், அவங்க ப்ரெசன்ஸ் வேணும்பீங்க. ஆனால் அவங்களுக்கு உங்களை மிஸ் பண்ணுறது, உங்களை ஆஸ் அ பர்சனாக ஒரு நபராக உங்களை மிஸ் பண்ணுறதுங்கிறத தாண்டி உங்களோட இந்த ஸ்பெண்ட் பண்ண டைமில் நிறைய ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க. என்ன வேலை ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்ககிட்டன்னு வர்றப்போ ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க, சந்தோஷமாக ஒரு ஜென்யூனாக இருந்துச்சுன்னு வைங்களேன். சண்டைகள்லாம் அப்படியெல்லாம் இருந்திருந்தாலும் ஒரு நார்மல் பார்ட் ஆஃப் டைமில் ஜென்யூன், நார்மலாக ஹாப்பி, ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, நீங்கள் உங்கள் பாண்டிங்கில் நீங்களே சம்டைம்ஸ் அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லையே நினச்சாலும் கூட இருக்குது. தெர் இஸ் சம்திங், ஒரு சில ஸ்பெஷல் உங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் தள்ளி போய் லைஃப்லலாம் வறுமைகள்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ரியலைசேஷனுங்கிறது அங்கே வருது. ஆனால் அந்த விஷயத்தை அவங்க மனசில் இருந்து அவங்க எடுக்கவும் முடியாது, அதை க்ளோஸும் பண்ண முடியாது. உங்கள் மேலே என்ன கோபம் இருந்தாலும் சரி, உங்களையவே பார்க்கவே விரும்பலை, உங்ககிட்ட பேசவே விரும்பலை அப்படின்னு நினச்சாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் நடந்த அந்த ஹாப்பி மெமரிஸ் அவங்க மனசில் இருந்து எடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் முடியாது. ஓகேவா? அது அது அப்படியே எடுத்துக்கிட்டே அடுத்தடுத்த ட்ராவல் அப்படின்றது போவாங்க. ஆனால் பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு இவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் திரும்ப வரதா, பேசுறது, அதெல்லாம் ரொம்ப யோசனைகள்லாம் இருக்காதுங்க. ஜஸ்ட் இப்படி ஒரு சொடக்கு போகிற டைம் தான். பேசணுன்னு இருந்தால் டக்குன்னு பேசிடுவாங்க, இல்லையா? இல்லை, அவ்வளோதான். பட் ஆனால் அவங்களுக்கு பேசணுன்ற ஆசைகள் இருக்கா? அந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்கான்னா சம்டைம்ஸ் இருக்கும். ஆனால் அந்த பழையபடி இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தேவை நீங்கங்கிறத தாண்டி, நீங்கள் ஒரு பர்சனாக அவங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத தாண்டி அந்த நிம்மதி, சந்தோஷங்கிறது வேணும். ஓகேவா? அதுதான் அவங்களுக்கு அதிகமாக வேணும். இப்போ திரும்ப மறுபடியும் உங்களோட பேசுனா, இந்த பாண்டிங் கனெக்ட் பண்ணுனா அது கிடைக்குமா? ஏன்னா அதைத்தானே அவங்க தேடுறது. ஸோ அந்த விஷயம் கிடைக்குமா? இல்லை மறுபடியும் ஏதாவது பிரச்சனைகள், சண்டைகள்ன்ற மாதிரி நடக்குமா? ஏன்னா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் சரி, இப்போவும் இனிமேலும் சரி, இனி இந்த சண்டை பிரச்சனைகள்ங்கிறத அதிகமாக வெறுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைமில் அவங்க அப்படியே ஸ்பிரிச்சுவல், தனியாக போகிறது, சோலோ ட்ராவல் அப்படின்றது இருக்கும். அவங்களாவே ஒரு அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளில் இன்றைக்கி அவங்களே அதுக்கான விலையை கட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த கனெக்ஷன் ஒரு முடிவடையாத, ஒரு ஃபினிஷ் ஆகாத கனெக்ஷனாக மாறுறதுக்கும் இருக்கிறதுக்கும் அதுதான் ரீசன். பிகாஸ் பயல் நம்பர் 3 ஒரு சில பேர் 100% பழைய பர்சனாக இருக்க மாட்டீங்க. அவங்க பேசுனா பேசுவீங்க, பாண்டை அக்செப்ட் பண்ணுமா பண்ணுவீங்க, கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுமா எஸ். ஆனால் அந்த பழையபடியான அந்த லவ், அந்த சாக்ரிஃபைசஸ் இருக்காது. உஷாராயிருவீங்க, அதுதான் விஷயம். இவ்வளோ நாட்கள் உஷாராகாமல், நல்ல செல்ஃபிஷாக இல்லாமல் எல்லாமே வாரி வழங்கியாச்சு. ஆனால் இனி உஷாராவீங்க. எங்கெங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஒரு பவுண்ட்ரி போடணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஸோ அது அவங்களுக்கு பிரச்சனையாகும். ஏன்னா இனி இந்த பர்சனால் ஒரு டைம் வந்தால் இருக்கிற மாதிரி தான் வரணும், மறுபடியும் போகிற மாதிரி இருந்தால் பிரச்சனையாயிடும். ஓகேவா? ஸோ அதனால் அவங்க அவ்வளோ யோசிப்பாங்க.
அவங்களுக்கு தேவை அந்த பழைய நிம்மதியான மெமரீஸ், அந்த அந்த சின்னதாக இருந்தாலும் அந்த சந்தோஷங்கள் திரும்ப வேணும். அதுதான் அவங்களுக்கு இன்னுமே பாரமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் வந்துட்டு அந்த பர்சனை வச்சுருப்பீங்க. ரொம்ப பெரிய அப்படியே உயர்ந்த இடத்துலலாம் கொண்டு போய் வச்சு அப்படியே இப்போ உங்களை விட அப்படியே பல மடங்கு வந்து மரியாதையெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அந்த மரியாதை இனி அவங்கவுங்க லைஃப்பில் வந்தாலே நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் அந்த இடம் மறுபடியும் அது அவங்களுக்கு கிடைக்காது. அது நல்லா தெரியும். அந்த இடம் போனது தாங்கிறது நல்லாவே தெரியும் அவங்களுக்குமே. ஸோ அதுவுமே வந்துட்டு அவங்க மனசில் ஒரு குறையாக தான் இருக்குது. தனக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை மதித்து அவ்வளோ செஞ்ச ஒரு பர்சன் இப்போ அந்த மதிப்பு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. அது இனியும் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இவங்கக்கிட்ட பீப்புள் பேசினாலும் சரி, ஒரு நார்மல் ஒரு ஹாப்பியான பாண்டிங்காக இருக்கிற மாதிரி ஏன் சோஷியல் மீடியாலே போட்டுட்டு இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த நபருக்கு கொடுத்த அளவுக்கு மரியாதையும் சரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி, எந்த நபராலையும் இவங்களுக்கு இன்னும் கிடைக்காது. ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கிடைக்காது. இவங்களால் அந்த 3வது நபரோ வேறு யாருக்கோ ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னா எஸ் பாசம் காமிப்பாங்க. இல்லையா தூக்கி போட்டுருவாங்க. ஸோ உங்கள் வேல்யூ அந்த இடங்கள் வந்துட்டு ஒரு ஒரு அன்ஃபினிஷ்டாக தான் வந்துட்டு அவங்க மனசில் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்க. ஓகேவா? இன்னுமே வந்து கிளாரிட்டி வரல. ஓகே, ஆசைகள் ஒன்று இருக்குது, பேசலாமா, என்ன பண்ணலாம், பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அமைதியாக இருக்கிறது, அவங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ ஸ்லோவாக வந்து முடிவுகள் எடுக்கிறாங்களோ, பொறுமையாக எடுக்கிறாங்களோ, அப்போ தான் இந்த பாண்டிங்க்கு அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். அவங்களுக்கே ஒரு தெளிவு வரும். ஏன்னா அப்போ அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இப்போ தான் உங்களோட வேல்யூ புரிய ஆரம்பிக்குது. ஆனால் இதுக்காக நீங்கள் உட்காந்துக்கிட்டு உட்காந்து எண்ணிட்டு உட்காராதீங்க. உங்கள் லைஃப்பை பாருங்கள். ஓகேவா? ஸோ இது அப்படியே சைட் பை சைடு இது பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் அப்படின்றத போங்க. நீங்கள் விட்ட மரியாதை, விட்ட விஷயங்களை திரும்பி எடுங்க. அவங்க மட்டும் கிடையாது, நீங்களும் தான் லைஃப்பை சார்ந்து பல குழப்பங்களில் இருக்கீங்க. ஸோ அதுக்கான தீர்வு உங்களுக்கும் தான் தேவை. ஸோ இவ்வளோ நாட்கள் ஒரு தெளிவில்லாமல் இருந்தீங்கன்னா அந்த தெளிவை கொண்டு வர டைம் பீரியட் தான் பைல் நம்பர் 3க்கு இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3.